எந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை அப்புறம் என்ன பண்ண? குறைத்திட்ட நாயை. என் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கேன் ஏசி, ஆனால் இப்படி நேரில் பார்த்ததே இல்லை. நல்லா இருக்குல்ல? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ தானே சொன்ன இப்போ நாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இப்போ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆட்டம் பிடிச்சா கடைசியில் என்னாச்சு? உள்ளே இருக்க வேண்டிய நான் வெளியில் இருக்கேன், வெளியில் இருக்க வேண்டிய நீ உள்ளே இருக்க. வெளியே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? டேய் ஆதித்யா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஓவரா எமோஷன் ஆகாத. என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகாது. மறந்துட்டேன். நான் உனக்கு ஒரு படம் காட்டவா? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம். இது என்னோட சுய வாக்குமூலம். எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச பேங்க்லேயே பணத்தை திருடி மாட்டிக்கிட்டார். அவரை காப்பாற்றுறதுக்காக எந்த தப்புமே செய்யாத ஆதித்யா மேலே பழிய போட்டேன். திருடின பணத்தெல்லாம் அவர் கார்லேயே வச்சு ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணேன். அதை வச்சு ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ணேன். எங்கள் அப்பாவை ரிலீஸ் பண்ணேன். போலீஸ்காரனாக இருந்துட்டு செய்யவே கூடாத தப்பு செஞ்சுட்டேன். ஆதித்யா நல்லவர். படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை நீ தான் ரிலீஸ் பண்ண போற. நீனா நீ இல்லடா, நான். படம் ரிலீஸ் ஆனா நான் உள்ள போயிடுவேன். நான் இல்லடா, நீ. அதுக்கப்புறம் என்னாவும்? பெஸ்ட் போலீஸ்னு அவார்டு கொடுத்த உன் டிபார்ட்மெண்ட்டே வர்ஸ்ட் போலீஸ்னு காரி துப்போம். அப்பாவை காப்பாற்ற அப்பாவியை மாட்டி விட்டான் ஏசி அப்படின்னு இந்த ஊரே உன்னை கேவலமாக பேசும். உங்கள் அப்பாவை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என் உடம்புக்கு வந்துடுவேன், நீ உன் உடம்புக்கு வந்துடுவ. எல்லாம் இழந்த ஃபீலிங்கில் நீ தூக்கு மாட்டி செத்துருவ. ஆனால் நான் ராஜா மாதிரி வாழ போகிறேன். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் ஸ்பீக்கிங். ஹே மகா பேபி, சீக்கிரம் வந்துடுறேன். நான் ஒரு அக்கீஸ் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே, டியூட்டியை மட்டும் பார்ப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு பியூட்டியை பிடிச்சி வச்சிருக்க. மாமான்னு என் பின்னாடியே சுத்துறாடா. நான் என் வேலையை பார்க்கலான்னு வந்தா நீ உன் வேலையை வேற சேர்த்து கொடுக்குற. சரி விடு, சரி. இந்த ஆர்வத்தை அங்கே காட்டுறா. டேய் ஆதித்யா, சண்டை உனக்கும் எனக்கும். அவளை ஒன்றும் பண்ணாத. நீ மட்டும் என் ஃப்ரெண்டா நடிக்கலாம், ஆனால் நான் அவள் லவராக நடிக்கூடாதா? நான் பாட்டுக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ எதுக்குடா தேவையில்லாம நடுவில் வந்த? நீ யாரு என்னன்னு தெரியாம உன்னை பிடிச்சவன். இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, ஓ சாவு ஏன் கையிலதாடா. ஐயோ, சாவை பத்தி அப்புறம் பேசலாம்டா. அங்க வாழ்றதுக்கு என் டார்லிங் வெயிட்டிங். வரட்ட ஆதித்யா இல்ல விக்ரம். என் ஃப்ரெண்டு என் கையாலேயே கொல்ல வச்சிட்டலடா. உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. எல்லாம் பாக்குறாங்க. நீ எப்படி பிரசாத்தை கொலை பண்ணுவ? அவன் தான் உடம்புல வந்து கொலை பண்ணான்.